Taste the Daily. சென்னை அரும்பாக்கம் பகுதியில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 51 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 39 கிலோ கெட்டமைன் போதைப்பொருளுடன் 3 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் விதவிதமான பெயர்களில் போதைப் பொருட்கள் சிக்கி வரும் நிலையில் ஸ்டாலின் கும்பகர்ண தூக்கத்திலிருந்து எப்போது விழிப்பார் என மக்கள் கேள்வி. ஒடிசா மாநிலத்திலிருந்து திண்டுக்கல் மாவட்டத்திற்கு 8 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 2 சிக்கினர். திண்டுக்கல் பகுதியில் இவர்கள் எத்தனை இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழித்தார்கள் என்பது தெரியாத நிலையில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் போராட்டம் ஆர்ப்பாட்டங்களை முடக்க நினைக்கும் ஸ்டாலின் அரசுக்கு திமுகவின் கூட்டணி கட்சி தலைவரான கே பாலகிருஷ்ணன் கண்டனம். கருத்துரிமை சமத்துவம் என மேடையில் திமுகவிற்கு துதிப்பாடி வந்த கூட்டணி கட்சியினர் அடுத்தடுத்து கண்டன அறிக்கை வெளியிடுவதால் அதிர்ச்சியில் உறைந்த அறிவாலயம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய ஞானசேகரன் குறித்து திராவிட மாடல் கள்ள மௌனம் காக்கும் நிலையில் அவர் குறித்த பழைய வழக்குகள் குறித்து ஆவணங்களை திரட்டி அதிரடி காட்டும் அதிமுக. புதுச்சேரி தொழிலதிபர் கடத்தல் வழக்கில் ஞானசேகரன் குடும்பத்துடன் சிக்கியதை நினைவூட்டி காவல்துறையை தட்டி எழுப்பியதால் ஸ்டாலின் அரசுக்கு மேலும் நெருக்கடி. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே திமுக அமைச்சரின் காரை முற்றுகையிட்ட கிராம மக்கள். தார் சாலை அமைக்க பலமுறை எடுத்து கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி வாக்குவாதம். இரண்டாயிரத்து 23 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 கிடப்பில் போடப்பட்டதால் விவசாயிகள் அதிருப்தி. திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தால் அதிக அளவிலான உயரதிகாரிகளின் பணியிடங்கள் ரத்தாகும் என்பதால் ஸ்டாலின் அரசு கிடப்பில் போட்டு வைத்திருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. இருபத்தி 8 மாவட்டங்களில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் வரும் 5ஆம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் சிறப்பு அதிகாரிகளை நியமனம் செய்ய முயற்சிக்கும் ஸ்டாலின் அரசு. உள்ளாட்சியில் நல்லாட்சி என விளம்பரம் செய்து வாய்ப்பந்தல் போட்டவர்கள் சிறப்பு அதிகாரிகளை நியமிப்பது ஏன்? தேர்தல் நடத்த தைரியம் இல்லையா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் 500 அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுக்க முயற்சிக்கு ஈடுபட்டிருக்கும் ஸ்டாலின் அரசு. ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் கல்வியிலும் கருணையில்லாமல் கை வைக்க நினைக்கும் திராவிட மாடலுக்கு மக்கள் கண்டனம். திராவிட மாடல் அரசு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 25 போதை மறுவாழ்வு மையங்களை திறக்க இருப்பதாக தகவல். மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரிகளை திறந்து மருத்துவர்களை உருவாக்கி வந்த தமிழகத்தை மாவட்டந்தோறும் போதை மறுவாழ்வு மையம் திறக்கும் நிலைக்கு தள்ளியதே ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் வேதனை. சென்னை உள்ளிட்ட 16 மாநகராட்சிகளில் 4 நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் 149 ஊராட்சிகளை இணைத்து அரசாணை வெளியிட்ட தமிழக அரசு. ஏற்கனவே மாநகராட்சிகளில் திராவிட மாடல் மேயர் முதல் காங்கிரஸ் மேயர் வரை பதவி நிதி பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் குடுமிப்பிடி சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் சூழலில் விளம்பரத்திற்காக இதனை கொண்டு வருவது நியாயமா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் பல்வேறு மாவட்ட கடற்கரையில் புத்தாண்டை கொண்டாட குவிந்த பொதுமக்கள். திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்னெடுக்காமல் அலட்சியமாக இருந்ததாக குற்றச்சாட்டு. புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி தேனி, கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவிகளில் குடும்பத்தினருடன் உற்சாகமாக குளித்து மகிழ்ச்சி அடைந்தனர்.
புத்தாண்டையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான மக்கள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போதுமான அளவிற்கு காவல்துறையினர் இல்லை என வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. மெரினா கடலில் குளிக்கும் போது ராட்சத அலையில் சிக்கிய கல்லூரி மாணவர் மாயம். புத்தாண்டு தினத்தன்று மெரினாவில் காவலர்கள் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தால் இந்த சோக நிகழ்வு ஏற்பட்டிருக்காது என மக்கள் ஆத்திரம். புத்தாண்டையொட்டி மாமல்லபுரத்தில் ஏராளமானோர் குவிந்த நிலையில் போக்குவரத்து முடங்கியதால் மக்கள் அவதி. போக்குவரத்தை சரி செய்ய போதுமான காவலர்கள் இல்லை என வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. சென்னையில் அதிவேகமாக மது போதையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற வட மாநில தொழிலாளி நிலைத்தடுமாறி விழுந்து உயிரிழப்பு. முன்னே சென்ற காரை முந்திச் செல்ல முயன்றபோது நேர்ந்த விபரீதம். மதுரை மாவட்டம் சோளங்குருணி கிராமத்தில் விளை நிலத்தில் புகுந்த நீரால் 60 ஏக்கரில் பயிரிடப்பட்ட கத்திரி, வெண்டை, கடலை, மல்லிகை விவசாயம் பாதிப்பு. 10 லட்சம் ரூபாய் முதல் 2 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதால் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். தண்ணி பாதிக்குது சார். கத்தரி, வெண்டி எல்லாம் ஏகப்பட்ட வெள்ளாம நாங்க போட்டிருக்கோம் சார். மதுரையில பேர்பட்ட பூச்செடி சார் எங்களுக்கு மல்லிகை பூச்செடி. அந்த மல்லிகைப்பூவே ஒண்ணுமாம போச்சு சார், வேஸ்டாவே போச்சு. கிட்டத்தட்ட அது மட்டும் மாசம் 2 லட்சம் ரூபாய் வருமானம் சார். 2 லட்சம் ரூபாய் வருமானம் இப்ப எதுவுமே இல்ல சார், வேஸ்டாவே போச்சு. பிள்ளைகளோட அங்க அம்மாய்க்குள்ள வர முடியல. தோட்டத்துக்கு வந்து சந்தோஷமா பார்த்து விவசாயம் பார்க்கறது ஒரு ஆசை இல்லாம போச்சு சார். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அருகே இன்ஸ்டாகிராமில் பழகிய பள்ளி மாணவிக்கு வீடு புகுந்து பாலியல் தொல்லை தந்த இளைஞர் பிடிபட்டார். விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு வீட்டில் கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவும் அளவிற்கு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை எம்ஜிஆர் நகரில் 10ஆம் வகுப்பு மாணவனை புதுச்சேரிக்கு கடத்திய 22 வயது பெண் உள்ளிட்ட 2 போக்சோவில் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லையே என மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சோளக்காட்டில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு. திம்மாபுரம் பகுதியைச் சேர்ந்த டீ கடைக்காரர் உட்பட 2 விசாரணை. சென்னை பூக்கடையில் கடந்த 2023ஆம் ஆண்டு 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. சென்னை வில்லிவாக்கத்தில் இளைஞர் வெட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக பழிவாங்கும் விதமாக பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் அரசின் மீது துளியும் பயமில்லாததால் குற்றவாளிகள் துணிந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. சென்னை போரூர் அருகே ஜெயின் கோவிலில் சிலையில் இருந்த 20 சவரன் தங்க நெற்றிப்பட்டை மாயம். திறனற்ற திமுக ஆட்சியில் கோவில் சிலைகளில் அணியும் அணிகலன்கள் கூட பாதுகாப்பாக இருப்பதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஆள் இல்லாத வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையடிக்க முயற்சி. சிசிடிவி கேமரா மூலம் வெளிநாட்டில் இருந்தவாறு கண்காணித்த வீட்டின் உரிமையாளர் அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் விரட்டியடிப்பு. திருச்சி பொன்னகர் அருகே கட்டட ஒப்பந்ததாரர் வீட்டின் காவலாளியை கட்டி போட்டு 40 லட்சம் ரூபாய் மற்றும் தங்க நகைகள் கொள்ளை போனதால் பொதுமக்கள் அதிர்ச்சி.
நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை ஆழ்ந்த கும்பகரண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கோயம்பேடு நோக்கி அதிகாலை நேரத்தில் அரசு பேருந்தில் வந்த பெண்ணிடம் 65 சவரன் நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்கள். வாய்ப்பந்தல் போடுவதில் வல்லமை காட்டும் ஸ்டாலின் ஆட்சியில் எங்குமே பொதுமக்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை. ராமநாதபுரம் அருகே இறந்தவர்கள் உடலை அடக்கம் செய்ய கால்வாய் தண்ணீரில் சுமந்து செல்லும் அவலம். மயானத்தில் பாதை இடத்தை ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு கையகப்படுத்தி இருப்பதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உயிரிழந்த பெண்ணின் உடலை தண்டவாளம் வழியாக ஆபத்தான முறையில் கொண்டு சென்ற அவலம். மயானத்திற்கு செல்லும் பாதை கடந்த 1.5 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் சாலையை உடனே அமைத்து தர மக்கள் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் லேசான நிலநடுக்கம். 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதால் வீட்டை விட்டு வெளியேறிய பொதுமக்கள். நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2023ஆம் ஆண்டை விட 2024ஆம் ஆண்டில் 4 லட்சம் குறைந்ததாக புள்ளி விவரங்களில் தகவல். இ பாஸ் நடைமுறையை மறுபரிசீலனை செய்யவும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். புத்தாண்டையொட்டி தமிழகமெங்கும் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டை முன்னிட்டு சபரிமலையில் குவிந்த ஐயப்ப பக்தர்கள் சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மாமலை மேலே மாமலை புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்ந்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. புத்தாண்டு பரிசா என மாநில அரசுக்கு வாகன ஓட்டிகள், ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கேள்வி. இந்த அரசாங்கம் திரும்ப பெறணும். இதனால ஏழை எளிய மக்கள் தான் பாதிப்பாங்க. எல்லாம் பெட்ரோல் டீசல் விலை ஏறினாவே எல்லாமே ஏறிடும், எல்லா விலையுமே ஏறிடும். எல்லா பொருளும் காய்கறியில இருந்து எல்லாமே விலை ஏறிடும். அப்ப லாரி தொழிலாளர் லாரியில அந்த விலையேற்றம் என்பது ஏற்படும், லாரி வாடகை ஏறும். அப்ப இப்படி கண்ணுக்கு தெரியாம ஒவ்வொரு விலையும் ஏறும்போது அதை மக்களை மிகப்பெரிய அளவுல பாதிக்குது. இது அரசாங்கம் கொஞ்சம் கூட யோசிக்கதான் என்னன்றது தெரியல, ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. மணிப்பூரில் ஏற்பட்ட இனக்கலவரத்தால் மக்கள் ரத்தமும் சதையுமாக ஓடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் மன்னிப்பு கேட்டு நாடகமாடும் மைனாரிட்டி பாஜக. மைனாரிட்டி பாஜகவின் முதல்வர் மன்னிப்பு கேட்ட பிறகும் 3 மாவட்டங்களில் தாக்குதல் சம்பவங்கள் நடந்ததால் அதிர்ச்சி. கடந்த ஆண்டு டிசம்பரை விட இந்த ஆண்டு டிசம்பரில் 7.3% அதிகமாக ஜிஎஸ்டி வசூலித்து மக்களை வாட்டி வதைக்கும் மைனாரிட்டி பாஜக அரசு. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் ஆண்டுதோறும் மக்களின் வாழ்வாதாரம் தேய்ந்து வரும் நிலையில் மாதந்தோறும் வரி உயர்வுகள் இருப்பதாக மக்கள் வேதனை. 2021 முதல் 2024 மார்ச் நிதியாண்டு வரை நாடு முழுவதும் சைபர் மோசடி தொடர்பாக 20 லட்சத்திற்கும் அதிகமான புகார்கள் வந்திருப்பதாக மைனாரிட்டி பாஜக அரசின் மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல்.
கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 14,570 கோடி ரூபாயை மக்கள் இழந்திருக்கும் நிலையில் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் அறிக்கை விட்டு என்ன பயன் என மக்கள் கேள்வி. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் பொதுமக்களின் பணத்தை திருட அச்சமின்றி பிரதமரின் புகைப்படத்தையே பயன்படுத்தும் சைபர் கிரைம் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் பிரதமரின் புகைப்படத்துடன் லிங்க் வந்தால் அதனை தொட வேண்டாம் என மக்களுக்கு அட்வைஸ் செய்யும் மைனாரிட்டி பாஜக அரசு. இறக்குமதி செய்யப்பட்டதாக போலி லேபிள்களுடன் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் போலி புற்றுநோய் மற்றும் நீரிழிவு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி. இந்தியா முழுவதும் எத்தனை மாநிலங்களில் இந்த மருந்துகளை மக்கள் பயன்படுத்தினார்கள் என்பது குறித்து மைனாரிட்டி பாஜக சுகாதாரத்துறை விசாரணை நடத்த மக்கள் வலியுறுத்தல். இந்தியாவில் தயாரிக்கப்படும் மருந்துகள் உலக அளவிலான தரவரிசை பட்டியலில் 6வது இடத்திற்கு பின்னோக்கி சென்ற அவலம். இந்தியாவில் தயாரிக்கப்படும் நோய் தீர்க்கும் மருந்துகள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் தர பரிசோதனையில் தேர்ச்சி பெறவில்லை என்றும் அதிர்ச்சி தகவல். நாடு முழுவதும் போலி மருந்துகள், தரமற்ற மருந்துகள் தயாரிக்கப்பட்டு வரும் மைனாரிட்டி பாஜக அரசின் சுகாதாரத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. மேக் இன் இந்தியா உள்ளிட்ட திட்டங்களை மக்களின் உயிரை காப்பாற்றவா அல்லது உயிரை காவு வாங்குவதற்காக தொடங்கப்பட்ட திட்டமா எனவும் கேள்வி. கேரள மாநிலம் கண்ணூரில் சாலை இறக்கத்தில் பள்ளி வேன் உருண்டு விபத்துக்குள்ளானதில் ஒரு குழந்தை உயிரிழப்பு. பள்ளி வேனில் 15 குழந்தைகள் இருந்த நிலையில் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். ஏர் இந்தியா நிறுவனத்தின் அனைத்து விமானங்களிலும் இணையதள சேவை அறிமுகம். 10,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் போதும் பயணிகள் இணையதள வசதியை பெறலாம் என அறிவிப்பு. திரைப்பட இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் நடித்து வரும் டிராகன் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ வீடியோ வெளியானது. திரைப்படம் காதலர் தினத்தன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடிய சுனிதா வில்லியம்ஸ் குழுவினர் புத்தாண்டு பிறக்கும் தருணத்தில் 16 முறை சூரியோதயம் மற்றும் அஸ்தமனத்தை பார்க்கும் அரிய வாய்ப்பை கண்டுகளித்தனர். அமெரிக்காவிற்கு அதிர்ச்சி கொடுத்த புத்தாண்டு கொண்டாட்ட கூட்டத்தில் அதிவேகத்தில் கார் புகுந்த விபத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழப்பு. இலங்கையில் பள்ளி வேலை நாட்களை 210 நாட்களிலிருந்து 181 நாட்களாக அரசு குறைத்துள்ளது. அந்த நாட்டில் ஏற்பட்ட கலவரம் காரணமாக பள்ளி வேலை நாட்களில் தொடர்ந்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் நடவடிக்கை. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 12 பேர் உயிரிழப்பு. இதுவரை உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என தகவல். உலக பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழக வீராங்கனை வைஷாலி வெண்கலப்பதக்கம் வென்று அசத்தல். அரையிறுதியில் சீன வீராங்கனை ஜூ வென்ஜினிடம் தோல்வியை தழுவினார். புத்தாண்டையொட்டி மனைவியுடன் நடனமாடி புத்தாண்டை கொண்டாடிய தோனி. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்கள் உற்சாகம். டெஸ்ட் போட்டிகளுக்கான வீரர்களின் புதிய தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தை பிடித்து அசத்திய பும்ரா. இந்திய வீரர் பும்ரா 907 புள்ளிகளுடன் முதலிடத்தில் தொடர்கிறார். உலக பிளிட்ஸ் செஸ் தொடரில் கார்ல்சன் மற்றும் நெஃபோயாச்சி ஆகியோர் சாம்பியன் பட்டத்தை பகிர்ந்து கொள்கின்றனர். வரலாற்றில் சிங்கிள் சாம்பியன் பட்டத்தை இருவர் பகிர்ந்து கொள்வது இதுவே முதல் முறை.
பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் தொடரில் செர்பியாவின் ஜோகோவிச் ஜோடி தோல்வி. ஆஸ்திரேலியாவின் நிக் கரியாஸ் ஜோவிடம் தோல்வியடைந்து தொடரிலிருந்து வெளியேறியது.